வணக்கம். ஆடி மாத ஸ்பெஷல் தேங்காய் பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் 5 முந்திரி பருப்பையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொரகொரப்பாக தான் இருக்கணும், நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒரு மூடி தேங்காயை பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இது 2வதாக எடுத்த பால். 3வது எடுத்த தண்ணி பாலையும் தனியாக வச்சுருக்கேன். முதல்ல எடுத்த திக்கு பாலையும் தனியாக வச்சுருக்கிறேன். இது முதல்ல எடுத்த திக்கு பால். இதுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படாது, பாயசம் தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 50 கிராமுக்கு குறைச்சலாகவே போதுமாக இருக்கும். அதையும் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அதோட ஒரு 5 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். இது முந்திரி வறுப்புறதுக்கு தேவையான நெய் இருந்தால் போதுமானதாக இருக்கும், அதிக அளவில் இதுக்கு தேவையில்லை. இந்த பாயசம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா அரிசியையோ அரைச்சி போடுற முந்திரி பருப்பதையோ கொஞ்சம் அரிசி பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக்கினாலும் இது ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். முந்திரி பருப்பட்டுரிச்சு எடுத்துடலாம். 3வதாக எடுத்து வச்சுருக்க தண்ணி தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். இது அடியில் இருக்கிறத விட்டு நிறுத்திடுங்க. அந்த தேங்காயோட அந்த ப்ரௌன் பகுதி இருக்கும், அதில் அரைச்சி வச்சுருக்க அரிசி முந்திரி பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். இது ரப்ப பதத்தில் இருக்கிறதால சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே நல்லா ஊறி இருக்கு. கொதி வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இது வெந்துடுச்சு. இதோட 2வதாக எடுத்து திக்கு பாலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலையும் இதோடய சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுடக்கூடாது. இது லேசாக கொதி வர அரைக்கும் போதே நிறுத்திடணும். இந்த பாயசம் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட முதல்ல எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். லேசாக சூடு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோட சேர்த்துட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். முந்திரி இதோட சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஆடி மாத ஸ்பெஷல் தேங்காய் பால் பாயசம் ரெடி. நன்றி.